4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கும். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்துச்சு. அந்த போட்டிகளானது இன்னையோட நிறைவு பெற்றுச்சு. அது க்ளோசிங் செரமனிலாம் வச்சு அதை இழுத்து மூடிட்டாங்க. அந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சைனாவும் 40 கோல்டு மெடல், 2 பேரையும் சேர்த்து 40 இல்ல, ஆளுக்கு 40. அது போக இந்த சில்வர் பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அமெரிக்கா 126, சைனா மட்டும் 91. அடுத்தடுத்து அப்படியே ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்னு போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 71வது இடத்துல. இப்போ நான் ஒன்றும் புதுசா சொல்லல, நிறைய பேர் சொன்னதையும் சொல்ல போறேன். ஜனத்தொகையில நம்மதே நம்பர் 1ல இருக்கும். 145 கோடி, கிட்டத்தட்ட 146 கோடியை தொட போகுது. நம்ம மொத்த ஜனத்தொகையை விட வெறும் 22-23% ஜனத்தொகையை வச்சிருக்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா 40 கோல்டு உட்பட 126 பதக்கம் எடுத்திருக்கு. நம்ம வெறும் 6 தான் எடுத்திருக்கோம். அதுல ஒரு கோல்டு கூட இல்ல. எவ்வளவுதான் நம்ம முட்டு கொடுத்தாலும் இந்தியாவுக்கு இதெல்லாம் நம்ம உண்மையிலே தலகுனிய வேண்டிய விஷயம். அதுக்காக நம்ம நாட்டில் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நிறைய திறமையான பிளேயர்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்க அந்த இடத்த போய் ரீச் பண்றதுக்கான பாதை இருக்குல்ல, அது நிலச்சரிவு வந்த பாதை மாதிரி மறைஞ்சு போய் கிடக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னைக்குதான் அவங்க அந்த பாதையை சீரமைக்கிறாங்க, எப்ப திறமை உள்ள பிள்ளையெல்லாம் அங்க போய் விளையாடுது, என்னைக்கு நம்மளுக்கு பதக்கம் கிடைக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம்.